அட என்னையா இது T20 சீரிஸ் எல்லாம் அசால்ட்டா வின் பண்ணிட்டு இப்படி ஓடிஐல போய் ஃபர்ஸ்ட் மேட்ச்லயே மண்ணை கவிட்டீங்க. இப்படி வந்து நம்ம ஸ்ரீலங்காவை பார்த்து சொல்ற மாதிரி தான் ஸ்ரீலங்கா விசஸ் பங்களாதேஷ் ஃபர்ஸ்ட் ஓடிஐ மேட்ச் வந்து ஆயிப்போச்சுங்க. இந்த மேட்ச்ல ஸ்ரீலங்கா தான் வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் வந்து பண்ணாங்க. சும்மா சொல்லக்கூடாதுங்க. ஸ்டார்டிங்ல வந்து பேட்டிங்ல சூப்பரான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்தாங்க. பெர்னாண்டோவும் 10 சங்காவும் நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து போட்டுட்டாங்க. இதனால 70 ரன் வரைக்கும் விக்கெட்டே வந்து போலங்க. இதை வந்து பார்த்தோன்னே நம்ம என்ன நினைச்சோம்னா ஸ்ரீலங்கா வந்து நல்ல ஒரு பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸை கொடுத்து மிகப்பெரிய டார்கெட்டை கொடுக்க போறாங்க அப்படின்னு தான் நினைச்சோம். அப்பதாங்க ஹாசன் ஷகீப் வந்து ஸ்ரீலங்காவுக்கு யமனா வந்தாரு. வந்த மனுஷன் வந்து நல்லா விளையாண்டுட்டு இருந்த 10 சங்கா பெர்னாண்டோ இவங்க ரெண்டு பேரையுமே அடுத்தடுத்து வந்து அவுட் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சமரவிக்ரமா வந்து நல்ல ஒரு இன்னிங்ஸை கொடுப்பாருன்னு நினைச்சா அவரையும் வந்து ஹாசன் ஷகீப் வந்து தூக்கிட்டாரு. அதுக்கப்புறம் குசால் மெண்டிஸ் வந்து நின்று ஒரு நல்ல இன்னிங்ஸ் வந்து கொடுத்து ஹாஃப் செஞ்சுரி அடிச்சு பட்டையை கிளப்பினாரு. சரி இவர் இருக்காரு எப்படியாவது வந்து ஸ்ரீலங்காவை நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்துருவாருன்னு நினைச்சோம். இவரும் ஒரு கட்டத்துல வந்து அவுட் ஆயிட்டாரு. அடுத்தடுத்து விக்கெட் போனவனே என்னப்பா ஸ்ரீலங்கா ரொம்ப மோசமா போறாங்கன்னு நினைச்சோம். ஆனா இந்த ஒரு நிலைமையை மாத்தினது ஜனித் லியாங்கே தாங்க. ஏன்னா மனுஷன் வந்து வேற லெவல் இன்னிங்ஸை கொடுத்து 60 ரன்னுக்கு மேல வந்து எடுத்து அசத்திட்டாரு. அதுக்கப்புறம் இவரும் ஒரு கட்டத்துல வந்து அவுட் ஆயிட்டாரு. சோ இதனால ஸ்ரீலங்கா வந்து 255 ரன்னுக்கே ஆல் அவுட் ஆயிட்டாங்க. இந்த ஒரு ஸ்கோரை பார்த்தோன்னே நம்ம என்ன நினைச்சோம்னா இதெல்லாம் பங்களாதேஷ் வந்து ஈஸியா சேஸ் பண்ணிட்டு அசால்ட்டா வின் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்கன்னு நினைச்சோம். சரி அதுக்கு தகுந்தாப்புல பங்களாதேஷோட ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் இருக்குன்னு பார்த்தா ஸ்டார்டிங்லேயே ஸ்ரீலங்கா வேற லெவல் பவுலிங் பெர்ஃபார்மன்ஸை கொடுத்து அடுத்தடுத்த விக்கெட்டை வந்து எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. லிட்டன் தாஸும் சௌமியா சர்க்கரும் நல்ல பார்ட்னர்ஷிப்பை போடுவாங்கன்னு தான் நினைச்சோம். அப்போதான் தில்சன் மௌசங்கா வந்து மனுஷன் வந்து அடுத்தடுத்த விக்கெட்டை வந்து எடுத்தாரு. அவர் வந்து பாத்தீங்கன்னா லிட்டன் தாஸே அவுட் பண்ணிட்டாரு, சௌமியா சர்க்கரே வந்து தூக்கிட்டாரு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மதுஷன் வந்து கிரிடாயை வந்து தூக்கிட்டாரு. இதனால பங்களாதேஷ் வந்து 23 ரன்னுக்கே 3 விக்கெட்டை இழந்து தத்தளிச்சிட்டு இருந்தாங்க. இதை வந்து பார்த்தோன்னே நம்ம என்ன நினைச்சோம்னா இனிமேல் எங்கப்பா வந்து பங்களாதேஷ் வந்து விளையாட போறாங்க, அவ்வளவுதான் இனி அடுத்தடுத்த விக்கெட் போச்சு அப்படின்னா இந்த மேட்ச்ல வந்து மண்ணை கவிடுவாங்க அப்படின்னு தான் நினைச்சோம். அப்போதாங்க சாண்டோ வந்து வேற லெவல் இன்னிங்ஸ் வந்து கொடுக்க ஆரம்பிச்சாரு. அவர் கூட மெஹமுதுல்லா வந்து கொஞ்ச நேரம் வந்து ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து போட்டாரு. ரெண்டு பேருமே நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப்பை போட்டு வந்து அசத்துனாங்க. அதுக்கப்புறம் மெஹமுதுல்லா ஒரு கட்டத்துல வந்து அவுட் ஆனவனே முஸ்பிகர் ரஹீம் வந்து சாண்டோ கூட நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப்பை போட்டு இந்த மேட்சை வந்து 45வது ஓவர்ல ரொம்ப அழகா வந்து வின் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த அளவுக்கு வந்து பங்களாதேஷ் இந்த மேட்சை வந்து வின் பண்ணியிருக்காங்கன்னா இதுக்கு முக்கிய காரணம் சாண்டோவோட இன்னிங்ஸ் தாங்க. ஏன்னா மனுஷன் வந்து பாத்தீங்கன்னா வேற லெவல் இன்னிங்ஸை கொடுத்து செஞ்சுரி அடிச்சு பட்டையை கிளப்பியிருக்காரு. இதனாலதான் பங்களாதேஷ்னால இந்த மேட்சை வந்து இவ்வளோ கம்ஃபர்டபுளா வந்து வின் பண்ண முடிஞ்சுச்சு. உண்மையிலே இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் பங்களாதேஷ் வந்து ஸ்ரீலங்காவை அசால்ட்டா வந்து வீழ்த்திட்டாங்க. இதை வந்து திருத்தி அடுத்தடுத்த மேட்சஸ்லயாவது வந்து ஸ்ரீலங்கா நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்தா மட்டும்தான் ஓடிஐல அவங்களால வந்து சாதிக்க முடியும். ஏன்னா ஸ்ரீலங்கா பொறுத்த வரைக்கும் T20ல அவங்கள்ட்ட எந்த பிரச்சனையுமே இல்லை, நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்து சூப்பரா வந்து அசத்துறாங்க. ஆனா ஓடிஐல வந்து தொடர்ந்து சொதப்பிக்கிட்டே வந்திருக்காங்க. ஓடிஐ வேர்ல்டு கப்ல அவங்க என்ன மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்தாங்க அப்படின்றத வந்து நம்ம வந்து பார்த்தோம். ஸோ இதே மாதிரி ஸ்ரீலங்கா வந்து பண்ணிட்டே இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப மோசமா வந்து போயிடும். அதனால இப்ப இருந்தே ஸ்ரீலங்கா வந்து ஓடிஐல நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்து அவங்களோட டீமை வந்து செட் பண்ணா மட்டும்தான் அடுத்த ஓடிஐ வேர்ல்டு கப்காவது வந்து ஸ்ரீலங்கா ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுக்க முடியும். பொறுத்து வந்து பார்க்கலாம் அடுத்தடுத்த மேட்சஸ்ல வந்து ஸ்ரீலங்காவோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு மேட்சை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க. இதே மாதிரி இன்னொடியில உங்களை வந்து மீட் பண்றேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.